ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது, ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரல. பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சன், ஓகேங்களா, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட், ஓகேங்களா. இதுதான் அந்த ஸ்கீமோட பேர், ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த பர்டிகுலர் ஸ்கீமை போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் படிங்க. ஸோ இந்த ஸ்கீமை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேங்களா, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம், மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் இதை வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படிங்கிற அந்த நியூஸை வந்து போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹிந்துவில் வரல, ஓகேங்களா. சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆன் நியூ மேப் டேபிள்ட் இன் நேபாள் பார்லிமெண்ட். இப்போ நமக்கு தெரியும் நேபாள் கூட நமக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயம் போய்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அவங்களுக்கும் நமக்கு இடையில வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏரியாவில் வந்து என்னென்னா நமக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்ன ஏரியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெப்புலேக், காலபாணி, லெம்பியாத்தா அப்படின்ற 3 ஏரியாவில் வந்து என்ன நமக்கும் அவங்களுக்குமான அந்த டிஸ்பியூட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டில் அது அவங்களுடைய ஏரியா அப்படின்னு காட்டுற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேப், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் மேப்பை அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக போயிட்டு அவங்க இதில் என்ன ஷெட்யூல், ஏன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஷெட்யூல் 2, ஓகேங்களா, ஷெட்யூல் 3 அண்ட் அமெண்ட்மெண்ட் 2, ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2ல் ஷெட்யூல் 3ல் அவங்க சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டான விஷயம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்லிமெண்ட் இது பர்மிஷன் கொடுத்தா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். ஸோ 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டியும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நேஷ்னலிஸ்ட், அதாவது நேஷ்னலிஸ்டிக் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு இடையில வந்து ஒரு நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அல்லது அதை வச்சு பொலிட்டிக்கல் கெயினாக மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இந்த நேஷ்னாலிட்டி ரிலேட்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்டர் ரிலேட்டட் இஷ்யூ, அதாவது பக்கத்து கண்ட்ரி மேலே வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கண்ட்ரியில் இருக்க பொலிட்டிக்கல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கேயும் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் ஜுடிஷியரி இஸ் க்ரோவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொடுக்குற, இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஒப்பீனியனை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனநிலைமை இருக்கணும், ஓகேங்களா. இல்லாட்டி அந்த ஒப்பீனியனை ஏற்றுக்க முடியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்போஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது. அல்லது நமக்கு எதிராக அவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோவங்கள் வந்து அவங்க மேலே அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியரி மேலே வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஜுடிஷியரி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அதிகமாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஈவன் there is a limit to criticize, பட் அதை விட அதிகமாகவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இந்த ஜட்ஜு வந்து என்ன சொல்லியிருக்காரு. இந்த ஜட்ஜு வந்து என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் டைம்ஸ் ஆஃப் COVID-19 ஃபேக் நியூஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங், ஓகேங்களா. அந்த மீட்டிங்கில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் டைம்ஸ் ஆஃப் COVID-19 ஃபேக் நியூஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதில் அவர் பேசியிருக்காரு. என்னென்னா இதில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேக் நியூஸஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த இன்டாலரன்ஸஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படுத்துது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நியூஸ்லாம். ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பற்றி உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுக்கு அது எஸ்ஏ பேப்பராக கூட வரும் சோஷியல் மீடியா பற்றி, ஓகேங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டாக்ஸ் வித் ISS அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்.
ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி நீங்கள் பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கலாம். அண்டு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூனிக்கான விஷயம். ஏன்னா நம்ம வேர்ல்டுலேயே இது வரைக்கும் மனிதர்களை வந்து நம்ம வந்து சேட்டலைட்டில் வச்சு அனுப்பியிருக்கோம் அப்படின்னா மொத்தம் 3 கண்ட்ரி தான் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு USA, செகண்டு ரஷ்யா, தேர்டு வந்து சைனா. இந்த 3 கண்ட்ரியும் தான் அனுப்பியிருக்காங்களே தவிர ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபால்கான் 9, ஓகேங்களா, ஃபால்கான் 9 அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்ட்ரோனட்டை எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 10 இயர்ஸில் ஃபஸ்ட் டைமாக இதை அனுப்புகிறாங்க. ஸோ ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸாக எந்தவித மனிதர்களையும் அவங்க அனுப்பலை, யாருன்னா US கவர்மெண்ட் அனுப்பலை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக அனுப்பியிருக்காங்க. அதுவும் யாரோட துணையோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனோடைய துணையோடு அனுப்பியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி டு லான்ச் பீப்புள் இன்டு த ஆர்பிட், ஓகேங்களா. பீப்புள் இன்டு த ஆர்பிட், ஆர்பிட்டுக்குள்ள பீப்புளை வந்து அனுப்புகிற ஃபஸ்ட்டு இதுவும் வந்து என்ன அப்படி ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரைவேட் உங்களுடைய அந்த TNPSC கொஷின்ஸ்லாம் இதெல்லாம் வரலாம், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒன்லி 3 கவர்மெண்ட், இது வரைக்கும் ஒன்லி 3 கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து USA, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேபி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வரலாம் அண்ட் TNPSC ரிலேட்டடாகவும் வரலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஸ்பேஸ், அதுதான் முக்கியங்க. கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற போது இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கண்ட்ரிலையும் பொறுத்த வரைக்கும் இப்போ கமர்ஷியல் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவுக்கு ஒரு நிறுவனமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து என்னென்னா நிறையா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் சேட்டலைட்டை அனுப்புறது, மற்ற கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேட்டலைட் மூலமாக அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல் சேட்டலைட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அனுப்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட் சேட்டலைட்டை நமக்கு அனுப்புறதுக்கான அந்த ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரிஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் லாஸ்ட் இயரில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 பில்லியன் ரேஞ்சு கிட்ட வந்துன்னா இதனுடைய மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதில் நம்மளும் கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா நம்மளுடைய PSLV ராக்கெட், ஓகேங்களா, PSLV ராக்கெட் வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நிறையா மிஷன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்லி 2 ஃபெயிலியர் ஐ திங்க். ஸோ ஓகேங்களா, PSLV ராக்கெட். அது தவிர GSLVயும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா GSLV அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிற ராக்கெட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ சோதனை ஓட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கமர்ஷியல் ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து என்ன உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர் 3ல் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம டேரெக்டாக வந்து எடிட்டோரியல் பேர்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எடிட்டோரியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேட்டட் டு ஹிந்துத்வா. ஸோ கண்டிப்பாக ஹிந்துத்வா பற்றி உங்கள்கிட்ட கொஷின் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஹிந்துத்வா பற்றி நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துத்வா பற்றி தான் பேசியிருக்காங்க, அதனால் அது நமக்கு தேவையில்லை. செகண்ட், இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி படிக்கணும்னு நமக்கு ஈவன் குரூப் 1லையும் அவசியம் இல்லை, உங்களுக்கு UPSCலையும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இதையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட், இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் 5ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. எஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் வெரி எசென்ஷியல். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஹை விஜில் அபவுட் வைரஸ். என்னன்னா நம்ம வைரஸை பற்றின விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகவே வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை அதர் திங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம், பஸ்ஸஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட அந்த ரெஸ்பான்சிபிளான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. லைக் கண்ட இடத்துல எச்சி துப்புறது, ஓகேங்களா, கையை கழுவாமல் இருக்கிறது, மாஸ்க் போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ வைரஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான நிறைய வந்து சான்சஸும் இந்த பர்டிகுலர் இந்த லாக்டவுன், இந்த தளர்த்தின லாக்டவுனில் வந்து என்ன நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ இது COVID-19ன்றதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், COVID-19ல் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா கொஷின் கோவிடை வச்சு கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு எ பேந்தோம் கால்ட் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கும் சைனாவுக்கும் இடையில ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான அந்த இதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கும் இடையில நமக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை பற்றின விஷயங்களுக்கு நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1993, 1996, 2005, 2013 சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 4 அக்ரிமெண்ட்டில் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னும் வரையறுக்கப்படலை. அப்படி கிளியர் கட்டான லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் தான் இன்ன வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியும் சைனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்டரில் கிட்டத்தட்ட சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லையும் என்னென்ன மாதிரியான ஃப்ளாஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் 1993 அக்ரிமெண்ட், 1996, 2005, 2013 அக்ரிமெண்ட்டில் எந்தெந்த மாதிரியான ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளாஸ்னால தான் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் தெளிவாக பேசியிருப்பார். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பேசுகிறது என்ன பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறார். ஓகேங்களா? 1993 அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும், ஓகேங்களா, ரெண்டு சைடும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியா சைனா பார்டரில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பீஸ் அண்ட் ட்ரங்குலிட்டி, ஓகேங்களா, பீஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 1993 அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் ரெண்டு சைட்லேயுமே வந்து இதை ஸ்ட்ரிக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஓகேங்களா? இதுக்கடுத்து 1993 அக்ரிமெண்ட்டில் ரிலேட்டட் டு மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றியும் இருக்குது. அதாவது பீஸ் அண்ட் ட்ரங்குலிட்டி பற்றின ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் இன் தி மிலிட்ரி ஃபீல்ட் அலாங் தி எல்ஏசி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த மிலிட்ரி எவ்வளோ அங்கே இருக்கலாம், அதாவது மிலிட்ரியோட லிமிட் என்ன, லிமிட்டில் வந்து ரொம்ப கம்மியான மிலிட்ரி ஃபோர்ஸஸை தான் வந்து அங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயம். பட் நம்ம ரெண்டு கண்ட்ரியுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ரெடியூஸ் பண்ணலை. ஸோ 1993 அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள், நோ பியரிங் கான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அக்ரிமெண்ட்டில் வர்ற விஷயங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணாததுனால இன்னமும் வந்து என்னென்னா பிரச்சனை இருக்குது. அது என்ன சார் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னா எல்ஏசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னமும் நம்ம ரெண்டு பேரும் வரையறுக்கலை. விச் மீன்ஸ் வி ஆர் நாட் கிவன் எனி டெஃபினிஷன் டுவர்ட்ஸ் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பர்டிகுலராக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு கிவ் அ டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போ கோவிட்-19 அப்படின்னா கோவிட்-19க்கு ஒரு டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஒரு பவுண்டரிக்குள்ளே அடக்க முடியும். பட் இப்போ எல்ஏசிக்கு அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷனே இல்லாததுனால தெர் இஸ் நோ ஆக்சுவல் லைன் இன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா. அந்த பர்டிகுலர் எல்ஏசியில் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பர்டிகுலர் கோடு இல்லாததுனால என்ன ஆகுது அப்படி இட்ஸ் இமேஜினரி லைன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மிகப்பெரிய அந்த ஸ்டாண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது 1993 அக்ரிமெண்ட்டில் சொன்னோமா, அதே மாதிரி 1996 அக்ரிமெண்ட்லேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து என்னென்னா இதை வந்து இது வரைக்கும் என்னென்னா ஒத்துக்கவே இல்லை. ஓகேங்களா? லைக் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12. ஓகேங்களா? ஆர்டிகல் 12ல் 1996 அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக வந்து என்னென்னா இந்த எல்ஏசியோட டெஃபினிஷன். ஓகேங்களா? இது எல்ஏசியோட டெஃபினிஷன்னா ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரொவைட் அ மேப். ஓகேங்களா? அந்த மேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஏசி ட்ரா பண்ணுறது. பட் என்னென்னா ரெண்டு பேருமே வந்து என்ன இந்த ராட்டிஃபிகேஷனை பண்ணவே இல்லை. கரெக்டான டைமிங் இன்ன வரைக்கும் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் கொடுக்காததுனால இன்ன வரைக்கும் அந்த ராட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு நடக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்டிஃபிகேஷன் நல்லாததுனால மறுபடியும் அங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது அகெயின் பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான ட்ரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே டிப்ளாய் பண்ணுறதுனால அதிகமான ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னா நமக்கும் இந்தியா, அதாவது இப்போ பாருங்கள் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் சைனாவோட ஒட்டின ஏரியா. ஸோ இந்த இடத்துல மேக்மோகன் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா? மேக்மோகன் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் சைனாவுக்குமான அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? தட் இஸ் மேக்மோகன் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே அந்த பர்டிகுலர் லைனை வந்து என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட் இருக்குங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன 2013 அக்ரிமெண்ட். அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன சைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ரெண்டு சோல்ஜர்ஸும் என்ன டைமில் வந்து க்ளோஸாக இருக்கணும்
பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் டிசீஸ் இந்த 2 பீரியட்லையும் வந்து என்ன கண்டிப்பாக ரெண்டு மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பீப்புளும் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்தும் டிசீஸ்லேருந்து வெளியே வர்ற வேலைகளை பார்க்கணும். பட் இப்போ மிகப்பெரிய லெவலில் இந்த டிசீஸ் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து என்னென்னா இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுலே மோசமான அக்ரிமெண்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்துன்னா இது வந்து கொண்டு போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் எல்ஏசி. பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் எல்ஏசி அப்படின்னா நம்மளோட பெர்செப்ஷன் என்ன, சைனாவோட பெர்செப்ஷன் என்ன. இப்போ எல்ஏசியில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில வந்து ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா முள் வேலிகளை ஏற்படுத்தியிருப்போம். ஓகேங்களா? முள் கம்பிகளை ஏற்படுத்தியிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த லைன் மாதிரி நம்ம இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேப், ஓகேங்களா, மேப்பை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 2 கண்ட்ரியும் அவங்களுக்கான எல்ஏசி என்ன அப்படின்றத மேப்பை ப்ரொவைட் பண்ணணும். அந்த மேப்பை ப்ரொவைட் பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குங்க. மேப்பில் சில ஏரியாவை வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணி கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேருமே வந்து இந்த ஏரியாவில் எந்த வித டிஸ்பியூட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் லைனை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்னொரு இடம் என்ன டைவர்ஜன்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 பேரும் மேப் ப்ரொவைட் பண்ணி அந்த கன்வர்ஜென்ட் ஏரியாவில் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? அப்போ அதை வந்து கரெக்டான லைனை ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். பட் இந்த டைவர்ஜென்ட் ஏரியாவில் 2 பேருக்குமான டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல மட்டும் என்னென்னா ட்ரூப்ஸை நிப்பாட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஏற்றாப்புல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் 2 பக்கத்துலேருந்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். பட் இன்ன வரைக்கும் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றதும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், இட் இஸ் எ டைம் ஃபார் அ யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது எல்லா பீப்புளுக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட். ஓகேங்களா? எல்லா பீப்புளுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும் ஃபார் தியர் லிவ்லிஹுட். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் சர்டைன் அமௌண்ட்டுக்கு there is no condition attached. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்தவித கண்டிஷனும் சொல்லாமல் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்தோம்னா அந்த அமௌண்ட்டை அவங்க எதுக்குனாலும் யூஸ் பண்ணி they will use for to reduce the poverty, they will increase nutrition intake. ஓகேங்களா? அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்னால நியூட்ரிஷனல் இன்டேக் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாவர்ட்டி லெவல் ரெடியூஸ் ஆகும். இது வந்து என்ன மகாராஷ்டிராவில் ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பேசிஸில் இது நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரையல் பேசிஸில் நடத்தினதில் ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நியூட்ரியன்ஸ் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருச்சு, பாவர்ட்டி லெவல் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, அண்ட் பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்தா எல்லாரும் லேசியாக வீட்டில் தானே படுத்து கிடப்பாங்க, யாரும் வேலைக்கு போக மாட்டாங்களே அப்படின்னு. அதாவது அந்த பர்டிகுலர் யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிறது அவனுடைய சாப்பாடு பிரச்சனையை மட்டும்தான் தீர்க்கும். அவனுடைய எக்ஸ்ட்ரா பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னா ஹீ ஷுட் கோ டு த ஒர்க். அப்போ சாப்பாட்டு பிரச்சனை, அதாவது நியூட்ரியன் பிரச்சனை அவனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹீ கேன் ஒர்க் அஸ் அன் எஃபிஷியன்ட் ஒர்க் ஃபோர்ஸாக வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து என்ன பர்டிகுலர் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஏன் இப்போ தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைமில் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது முக்கியமான டைம். ஓகேங்களா? இப்போ இந்த கோவிட்-19க்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரியாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரிஸாக இருக்கட்டும் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்குது. லைக் எக்கனாமிக் டவுன் ஆகிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்ன எக்கனாமிக் டவுன் ஆகுன்றேன்னா அதாவது ஒர்க் ஃபோர்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஏன் பிரச்சனை வரும் அப்படின்னா 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மோஸ்ட்லி என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அப்போ ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து என்னென்னா அதிகமாக ஹியூமன் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. ஹியூமன் வந்து நாலேஜபிள் ஒர்க் மட்டும் பார்த்தா போதுமே தவிர அந்த ஹேண்ட் ஒர்க் இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நமக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்ளேசிங் ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னென்னா சிலிக்கான் வேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பார்க். அந்த டெக்னாலஜிக்கல் பார்க்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு $4 ட்ரில்லியன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் நடக்குது. பட் அவங்க கொடுத்துருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பாருங்கள் 1.2 மில்லியன் பீப்புளுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ட்ரில்லியன்னா நம்ம கண்ட்ரியோட ஒரு இதே என்ன 2 ட்ரில்லியன் தாங்க. 4 ட்ரில்லியன் அளவுக்கு அந்த பர்டிகுலர் சிலிக்கான் வேலியில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் நடக்குது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல 1.2 மில்லியன் பீப்புளுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இது முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதை தவிர வேறு என்ன பிரச்சனை, எதுக்காண்டி வந்து நம்ம we need a universal basic income அப்படின்னா 2வது
ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படிங்கிறது தேவை. அண்ட் தேர்டு முக்கியமானது என்ன, இந்த பர்டிகுலர் பேண்டமிக் பீரியடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கமோட அந்த தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பீப்புள் வாண்ட் சம் மணி டு சாட்டிஸ்ஃபை தியர் நீட்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அண்ட் நம்ம கண்ட்ரியில் இது அதிகமாக ஏன் தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். அப்போ இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு திடீர்னு வந்து என்னென்னா அன்இன்டெண்டட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது அவங்கள பர்டிகுலர் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இதுதான். ஓகேங்களா. ஸோ IMF வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸும் இதை பற்றின விட்டுருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2016-17 எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி பேசிக் இன்கம் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம், லைக் பேசிக் இன்கம் வந்து கொடுக்கணும். அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்காம இன்கம் கொடுக்கணுங்க. அதாங்க பேசிக் இன்கம் கொடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் த எலிவேட்டிங் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது அதுக்கடுத்து என்ன, இதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம்னா கிட்டத்தட்ட 7,620 rupees கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா. பட் இது வந்து நம்மளுடைய ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.9% ஆஃப் ஜிடிபியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா முக்கியமான விஷயம். ஸோ இது பாருங்கள். இதுக்கு அடுத்து என்னென்னா இன்னும் வர்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலோட க்ரோத் வந்து -3.0. ஸோ இதே இது நிறையா யூஎஸ் எக்கனாமியாக இருக்கட்டும் இந்தியன் எக்கனாமியாக இருக்கட்டும் நிறைய வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கிவ் அ சம் பேசிக் இன்கம் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அகெயின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எஸ்ஏ பேப்பரில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டூ மெனி ஆஸ்பிரன்ஸ் ஃபார் எம்ஜி நரேகா ஜாப்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் ரிவர்ஸ் மைக்ரேஷன். அதாவது மைக்ரேஷன் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு நார்மல் மைக்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான விஷயத்தில் நடக்கும். ஒன்று புஷ் ஃபேக்டர், இன்னொன்று புல் ஃபேக்டர். ஓகேங்களா. ஒன்று புஷ் ஃபேக்டர், இன்னொன்று புல் ஃபேக்டர். புஷ் ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு வாழவே வழி இல்லை அப்படின்ற ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து நம்மளை புஷ் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்குதோ அங்கே வந்து இது ஆகும். ஸோ இது வந்து புஷ் ஃபேக்டர். புல் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம இப்போ இருக்கிற ஏரியாவில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் நம்ம போக போகிற ஏரியாவில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். லைக் ஹெல்த், எஜுகேஷன், அந்த மாதிரி தேட்டர்ஸு, மால்ஸு, என்வரான்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும். ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நோக்கி ஈர்க்கப்படுவோம். ஸோ இது வந்து புல் ஃபேக்டர். ஸோ இது வந்து என்னென்னா நார்மல் மைக்ரேஷன். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த COVID-19 ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈவன் தெர் இஸ் நோ எம்ப்ளாய்மெண்ட் இன் தியர் ஓன் ஏரியா. அவங்களுடைய பர்டிகுலர் கிராமத்தில் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, வேறு எந்த இதுவுமே இல்லாட்டாலும் தே ஆர் மைக்ரேட்டிங் அகெயின் டு தியர் வில்லேஜ் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ரிவர்ஸ் மைக்ரேஷன். அப்போ அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் இங்கே பர்டிகுலர் கிராமத்து சைடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு சம்திங் வி ஹவ் டு கிவ். அதுதான் வந்து இந்த எம்ஜி நரேகா. பட் எம்ஜி நரேகாலாம் இப்போ என்ன பிரச்சனை, அதிகமாக வந்து ஜாப் வந்து கேட்குறாங்க. அப்போ அதிகமாக ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம வி ஹவ் டு கிரியேட் அ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். ஓகேங்களா. டு இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். பட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து அங்கே கிடையாது. கிராமத்தில் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் உங்களுடைய மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே தவிர பிலிம்ஸ்க்கு வராது. நெக்ஸ்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரி கேவ் 94 ஆர்டர்ஸ் இன் 68 days. அதாவது நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், 2005 வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எதுக்கு கீழே, எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அவங்க தான் வந்து என்னென்னா இதுக்கு கீழே கொடுக்குற எல்லா டீட்டெயில்டான அந்த ரெகுலேஷன்ஸுக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஸோ இது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பற்றி நான் உங்களுக்கு படிக்க சொல்லிட்டேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. பீகார் ஆஸ்க் சென்டர் டு பியர் என்டையர் காஸ்ட் ஆஃப் த ஸ்கீம். அதாவது ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் ஸ்கீமு, இன்னொன்று ஸ்டேட் ஸ்கீமு, இன்னொன்று சென்ட்ரல் ஸ்டேட்டு சேர்ந்து பண்ணுற ஸ்கீம். அதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸ்கீமை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு,
இன்னொன்று சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகே, சென்ட்ரலி ஸ்பான்சர்னா என்ன, சென்ட்ரலி செக்டார்னா என்ன? சென்ட்ரலி ஸ்பான்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் அ சம் ப்ரொபோர்ஷன் டு இம்ப்ளிமெண்ட் தட் பர்டிகுலர் ஸ்கீம். லைக் என்னன்னா மணியில் என்னன்னா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பான், 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பான். சில ஸ்டேட்டில் சில ஸ்கீமில் வந்து என்ன 50:50 இருக்கும். சில ஏரியாஸ்க்கு லைக் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு 100% அமௌண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கும். தட் இஸ் கால்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேங்களா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க ஸ்கீம் வந்து இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக இருக்கும். ஓகேங்களா, இதே இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா 100% யார் தான் மணி கொடுப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மணி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னால என்ன பிரச்சனை அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அமௌண்ட் கொடுக்கறதுனால பிரச்சனையே கிடையாது. பட் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தோணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் கிட்டத்தட்ட அஃபெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோட ஃபினான்ஷியலில் இருந்து, ஏன்னா 60:40 என்ன அர்த்தம், 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ 40% கொடுக்குறதுக்கு இவனுக்கு அமௌண்ட் வேணும். ஓகேங்களா, அப்போ 60 இந்த பர்டிகுலர் இதனால ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது கிரைசிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சாய்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட் பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நிறையா வந்து என்னென்னா அவங்களுக்கு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டுக்குன்னு சம் அஜெண்டா இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தே நீட லைக் இண்டிபெண்டன்ட். பட் என்னென்னா இந்த பர்டிகுலர் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இவங்க உள்ளே போகிறது. ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நம்ம ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண கேட்பானுங்க. அப்போ நம்ம ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அவங்க நினச்ச ஸ்கீமை வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த ஸ்கீமுக்கு, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமுக்கு வந்து அவங்க அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து கரெக்டான முடிவு, கரெக்டான ஸ்கீம்ஸை வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. அப்போ ஸ்டேட்டோட இண்டிபெண்டன்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற மாதிரியான லைக் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இதில் வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அண்ட் ஃபெடரலிசம் கான்செப்டே இதில் பாதிக்கப்படும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பீகார் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கான ஆகிற செலவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். லைக் விச் மீன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு டியூ டு திஸ் COVID-19. ஸோ அதனால அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப், உங்களுக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷனலைசேஷன் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரேஷனலைசேஷன் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சென்ட்ரலி ஸ்பான்சர்ஸ், ஹவு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வில் அஃபெக்ட் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிறத பற்றி ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் டர்ன்ட் ஃபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓலி அப்படிங்கிறவர் இப்போ அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கார். பட் அவர் முதல்ல இந்தியா கூட க்ளோஸாக இருந்த மனுஷன். ஓகேங்களா, அதாவது என்ன, அவர் ஆட்சியில் இல்லாதப்பவே இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கட்சியவே உடச்சிட்டு வெளியே வந்தவர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுற மாதிரி ஆயிருக்கு. பிகாஸ் அவர் கண்ட்ரியில் இருக்கிற அந்த நிலைமை தான். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஸ்டினும் கேட்க மாட்டான். வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜென்ரல் நாலேஜ்காண்டி. வேறு எதுவும் நமக்கு அங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு G7 சம்மிட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, G7 சம்மிட் நடக்க வேண்டியது, பட் நடக்கலை. ஓகேங்களா, G7ல் மொத்தம் 7 கண்ட்ரி இருப்பாங்க. 2014 வரைக்கும் மொத்தம் 8 கண்ட்ரி இருந்தாங்க. அதுக்கு பேர் G8 இருந்தது. பட் 2014 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரஷ்யாவை ஏன் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, ரஷ்யா வந்து கிரீமியாவை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. உக்ரைனில் ஒரு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் உக்ரைன் ஒரு கண்ட்ரி இருக்கும். அந்த உக்ரைன் கண்ட்ரியில் ஒரு ஏரியா பேர் கிரிமியா. அந்த கிரிமியாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது பண்ணிடுவாங்க. லைக் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ரஷ்யா வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G8லேருந்து அந்த கண்ட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு G7 கொண்டு வருவாங்க. ஸோ G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு இது வரைக்கும் இருந்திருக்கும். இட்ஸ் அ இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் அ நான் பைண்டிங் ஆர்கனைசேஷன். தயவுசெய்து G7 பற்றி நீங்கள் ஆன்லைனில் போய் படிங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த G7 நெகட்டிவ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இந்த ட்ரம்ப் வந்து இந்த இதில் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, G7 மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் வந்து என்னன்னா அமெரிக்கா, கனடா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இருக்குமே தவிர ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் அதில் இருக்காது. அப்போ ஆனால் G7 அப்படிங்கிறது இட்ஸ் அ பவர்ஃபுல் மீடியம். ஏன்னா G7 இருக்கிற 7 கண்ட்ரியுமே மிகப்பெரிய கண்ட்ரிஸ். ஓகேங்களா, லைக் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய லெவலில் உள்ள
கண்ட்ரிஸ். ஸோ அவங்க எடுக்கிற முடிவுகள் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை அஃபெக்ட் பண்ணும். பட் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கனோட அந்த வாய்ஸ் அங்கே G7 இல்லாததுனால இட் இஸ் அகைன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாராரை நோக்கியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த இதை நெகட்டிவாக வந்து என்ன இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டே சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா, ரஷ்யா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியாவெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் G7 சம்மிட்டை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் காலத்துக்கு கீழே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்கார்பியன் ஃபிஷ் ஃபவுண்ட் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னாரில் ஸ்கார்பியன் ஃபிஷ் ஸ்கார்பியன்னா நமக்கு தெரியும். ஸோ ஸ்கார்பியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஷத்தன்மை உள்ள ஒரு பூச்சின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த விஷத்தன்மை உள்ள பூச்சி மாதிரியே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வகை இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் வாட்டரில் ஃபஸ்ட் டைமாக உயிரோட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இந்தியன் வாட்டர்ஸில் உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சோந்தி இருக்குது பார்த்தீங்களா, பச்சோந்தி வந்து இடத்துக்கு ஏற்றப்பில் கலரை மாற்றிக்கும் டு எஸ்கேப் ஃப்ரம் தியர் அந்த ப்ரிடேட்டார்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரியே இந்த பர்டிகுலர் மீனும் வந்து என்னென்னா தன்னுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. அண்ட் செகண்ட் வந்து என்ன இதோட பாடியில் வந்து என்ன வெனோம், அதாவது என்ன விஷம் இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ காண்ட் ஈட். ஓகேங்களா? இது வந்து ஈட்டபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதில் வேனம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓல்டு பில்டிங்ஸ் பியர் த பிரண்ட் ஆஃப் அம்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பான் புயல் வந்தப்போ இந்த பெங்காலில் இருக்கிற அந்த ஓல்டு பில்டிங் செட் ஆண்ட்ரியூஸ் சர்ச், செரம்பூர் காலேஜ் அண்ட் டியூப்ளக்ஸ் பேலஸ். ஓகேங்களா? இதை பற்றி மட்டும் படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.